கரூரில் எஸ்ஐடி குழுவினர் 8வது நாளாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல் அதிகாரிகள் வருகை தந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி குழுவினர் தற்போது வரை யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் கரூரில்? மேலும் உச்சநீதிமன்றத்திற்கு தாவேகா சென்றிருக்கிறது. கூடுதல் காவல் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களது நோக்கம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் எஸ்ஐடி குழுவினர் 8வது நாளாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் தலைமை அடங்கிய குழுவானது 8 நாட்களாக பல்வேறு இடங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டும் அதே போன்று இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய நபர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் 8வது நாளான இன்று பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை கட்டிடத்தில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தாவேகா நிர்வாகிகள் பிரச்சார நிகழ்ச்சிக்கு சவுண்ட் சர்வீஸ் சேவை வழங்கிய ஆடியோ இன்ஜினியர், உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர் என பலருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில கூடுதலாக இந்த விசாரணைக்கு தேவைப்படும் அதிகாரிகளை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைய தினம் வரவழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் என பல்வேறு மாவட்டத்திலிருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு மண்டல ஐஜி என்கிற அடிப்படையில் அஸ்ரா கார்க் தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பல்வேறு நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். குறிப்பாக ஏற்கனவே இவர்கள் இந்த சிசிடிவி உள்ளிட்ட டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சம்பவத்துல யாரெல்லாம் சம்பவம் தொடர்பான விஷயங்கள்ல அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது என்பதை அனலைஸ் பண்ணி ஒரு டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் கூடுதல் பணிக்காக இந்த பணியை விரைவாக முடிப்பதற்கான பணியில் ஈடுபடுத்துவதற்காக 3 மாவட்டங்கள்ல இருந்து இன்று 8வது நாளான விசாரணைக்கு அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.